ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மளில் சில பேர் வந்து பார்த்தோன்னா பிஎட் படிச்சிருப்போம், யூஜி பிஜி எல்லாமே படிச்சிருப்போம். ஆனால் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து குடும்ப சூழல் காரணமாக நம்ம வேலைக்கு போகிற சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அந்த ஆசை இருக்கும், நம்ம ஒரு ஆசிரியர் ஆகணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் நம்மளால் படிக்க முடியாது. நம்ம எக்ஸாமுக்கு படித்தா தானே நம்ம வந்து எக்ஸாமில் வெற்றி பெற முடியும். அதனால் நம்ம படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணதுலேருந்தே அவங்க வந்து வேலைக்கு போகாமல் வீட்டிலேருந்தே 1 இயர் அது 6 மந்த் அந்த மாதிரி படிச்சுட்ருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு சுச்சுவேஷன் அமையாத தருணத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது 11th ஸ்டாண்டர்டில் எல்லா லெசனுமே கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி 12th ஸ்டாண்டர்ட்லேயும் எல்லா லெசனும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு லெசனும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம் ஆகும் ஒரு லெசன் படிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ்லேயே ஒரு லெசனை முடிச்சிடுவீங்க. கண்டிப்பாக 13th லெசனை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸை நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துட்டு போனீங்கனாலே கண்டிப்பாக 80லேருந்து 100 மார்க்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் யூஜி பிஜியில் படிச்சிருப்பீங்க. அதுதான் நமக்கு இந்த சிலபஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. அது ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலும் நம்ம 11th 12th புக்கை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நம்ம டீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா படிச்சிட்ருப்போம். ஆனால் நம்ம வேலைக்கு போகிறதுக்காக நிறைய ஆசைலாம் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து நம்ம நல்ல ஒரு வேலைக்கு போகணும், அதாவது ஆசிரியர் தொழிலில் கவர்மெண்ட்டில் போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் நம்ம கோச்சிங் சென்டர்லாம் போய் படிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸாக நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கனாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி படிக்கணும், ஜென்ரல் நாலேஜ் படிக்கணும். எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியில் நீங்கள் ஓரளவுக்கு ஒரு நிறைய யூடியூப் சேனல்லே இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் ஒரு 5 வீடியோ 6 வீடியோஸ் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக அந்த ஏற்கனவே கேட்கப்பட்ட கொஷின் தான் அதில் கேட்க போகிறாங்க. அப்படியே பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போகலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா அடிஷ்னலாக தமிழ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து தமிழ் நம்ம கண்டிப்பாக கட்டாயமாக 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற தமிழை கண்டிப்பாக படித்தாகணும். நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டில் கண்டிப்பாக 100% நீங்கள் தரவாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் படிக்கணும், எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி படிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்டில் எல்லா லெசனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதேமாதிரி 12th ஸ்டாண்டர்ட்லேயும் எல்லா லெசனையும் கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஆல் லெசன்ஸ்னு கொடுத்துருப்பேன். அதேமாதிரி 12th ஸ்டாண்டர்ட் ஆல் லெசன்ஸ்னு கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு ஒவ்வொரு வீடியோஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு 100% நான் உறுதியாக சொல்கிறேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.